இயேசு நாமத்தினாலே உங்களை யாரும் வாழ்த்து அருமையான நாளை கற்றுக்கிற வாழ்த்து. நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யாரும் தெரிந்த ஒரு வசனம். உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். எனக்கு அருமையான அந்த வசனத்தில் 2 காரியம் பாருங்க. ஒன்று, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். நீங்கள் அநேக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையாக இருந்தால் நம்ம வாழ முடியாதுங்க, எப்படியாவது உருட்டல் பண்ணணும் அப்படிம்பாங்க. நாங்கள் கடை வச்சிருக்கும் போது அப்படி தான் சொல்லுவாங்க, அண்ணாச்சி உண்மையாக இருந்தால் வாழ முடியாது பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவர்கள, நம்முடைய ஆண்டவர் உண்மையை பார்க்குறேன். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த உண்மையை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். சில நீங்கள் கடைக்கு ஜாமான் வாங்க போவீங்க, நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஜாமான் வாங்கியிருப்பீங்க. திடீர்னு கடைக்காரர் 500 நினச்சி எஸ்டவங்கிட்ட மிச்சம் மீதி பணத்தை தந்துடுவார். உனக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என் கஷ்டத்தை பார்த்து தந்திருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு வந்துடக்கூடாது. ஆண்டவர்கள் பரிசோதித்து பார்ப்பார். ஒரு நீங்கள் பிரயாணப்படுறீங்க, பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட கொடுக்குறீங்க காசை, அவர் எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட ஒரு 10, 20, 50 தந்துடுறாரு. உடனே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உள்ள வச்சு சொல்லிவிடக்கூடாது. அது உண்மையாக இருக்கணும். அதில் ஆண்டவர்களை செக் பண்ணி பார்ப்பார். அந்த உண்மையை பார்த்து தான் உங்களை ஆண்டவர் உயர்த்தார். நல்லா மறந்துடக்கூடாது. நல்லா நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறேன். கொண்டு போய் உடனே கொடுத்துருவேன், அந்த இடத்துல கொடுப்பேன், ரொம்ப நன்றி அப்படிம்பாங்க. எனக்கு அருமையான மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனா இருந்தாலும் ஆண்டவர் அவரை நம்பி 30 லட்சம் ஜனங்களை கையில் கொடுத்தாரு. பாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். மத்தியலாம் யோசேப்பு அந்த போத்திபார் அரண்மனையில் உண்மையாக இருந்தால் பாருங்க. அந்த சோதனை வரும், உண்மையாக இருக்கிற இடத்துல பல சோதனை வருதாங்க. அவனுக்கே ஒரு பெரிய சோதனை வந்துட்டான் பொண்டாட்டியான. அந்த போத்திபாரின் மனைவியினால் வந்துட்டு. ஆனால் பாருங்க, சிறைக்கு போனாலும் மறுபடி சிறைச்சாலையிலேருந்து அவன் சிங்காசனத்துக்கு போயிடுச்சான். அந்த உண்மை எப்படி உயர்த்தது பற்றியலாம். அநேகர் ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறாங்க. ஒரு உண்மையாக இருப்போம்னு சொல்லி கொடுத்தா அவங்க நினைச்சாங்க ஐஸ்வர்யவனை தீவிரிச்சிடுறாங்க. அதில் தான் நிறைய பேர் பாருங்க, நிறையா அரசாங்க வேலையில் பார்க்குறவங்க சிலர் கையை நீட்டி லஞ்சம் வாங்கிடுறாங்க. பாவம், ஒரு 5000 வாங்கியிருப்பான், வேலையே சோழி முடிஞ்சு போயிடும். ஐஸ்வர்யனாக தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான், தண்டனை வரும். நீ உண்மையாக இருந்தனா பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர்களை பார்த்துட்டே இருப்பாரு. சின்ன வேலை தானே அற்பமாக நினைக்கக்கூடாது, கொஞ்சம் சம்பளம் தானே அற்பமாக நினைக்க. உண்மையாக இருந்து பாருங்க. அதில் உங்களை நம்பி தந்த பொறுப்பில் உண்மையாக இருந்து பாருங்க. ஊழியமா, ஒரு சர்ச்சில் ஒரு வேலையா, ஒரு பாட்டு பாடுற வேலையா, பெருக்கிற வேலையா, அல்லது தூத்து துடைக்கிற வேலையா, ஏதோ என்ன வேலையான்னு தந்திருக்கிறார், அந்த வேலைங்க உண்மையாக இருந்து பாருங்க. தேவனங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். மறந்து விடாதங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுங்கள். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உண்மை உத்தமான பிள்ளைகளை வாழ நீ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட்